வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோட் திரைப்படம் வெளிவந்து சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். எந்த செயல் செய்தாலும் முதலில் விநாயகரை வணங்கி தான் அந்த வேலையை தொடங்குவாங்க. இந்துக்களுக்கு பிடித்த பண்டிகையான விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லல. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராமல் இருந்தா இவர்கிட்ட நாம வாழ்த்துக்களை எதிர்பார்க்க மாட்டோம். இவர் பக்ரீத், ரம்ஜான், கிறிஸ்மஸ், குட் ஃப்ரைடேக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் ஏன் வாழ்த்துக்களை சொல்லலை? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் மற்ற மதத்தினர் பண்டிகைகளுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லுவார். இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டார். விஜய் அவர்களும் அதே மாதிரி செய்கிறாரா? விஜய் அவர்களும் மத அரசியல் செய்யலாம்னு நினைக்கிறாரான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இங்க மத அரசியல் செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. மத சார்பற்று எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் தான் இப்ப தமிழகத்திற்கு தேவை. அதை புரிஞ்சுக்கிட்டு விஜய் அவர்கள் செயல்பட்டால்